அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி செய்தி. ரணிலை கைது செய்யும் திட்டம் அனுரவின் ரகசிய தகவல். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் பரபரப்பு. பாடசாலைக்கு அருகில் பெருமளவு துப்பாக்கி ரவைகள் மீட்பு. முன்னாள் ஜனாதிபதி சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான மனு சபையில் குழப்ப நிலை. அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தின் நிலை சபையில் அறிவித்த ஜனாதிபதி. இலங்கையில் உள்ள சீனர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு. கானாவில் ஹெலிகாப்டர் விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. இலங்கைக்கான வானூர்தி சேவை மீண்டும் ஆரம்பம். இலங்கையில் நாளொன்றுக்கு 8 பேர் தற்கொலை, வெளியான பகீர் அறிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி நிறுத்தப்படும் என கூறும் செய்தி முற்றிலும் பிழையானது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது நாடாளுமன்றில் உரையாற்றி வரும் அவர் வாகன இறக்குமதி ஒருபோதும் நிறுத்தப்படாது என உறுதியளித்துள்ளார். மேலும் அவர் நாடாளுமன்றில் வாகன இறக்குமதிக்கு எதிராக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை, மக்களை குழப்பும் கருத்துக்களே அவை. இவற்றை கண்டு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இன்றே சென்ற வாகனங்களை மக்கள் கொள்வனவு செய்யுங்கள். இந்த ஆண்டு உங்களால் வாகனம் ஒன்றை வாங்க முடியாவிட்டால் அடுத்த ஆண்டு ஒன்றை வாங்கலாம். எதுவும் மாறாது. அது மாத்திரமன்றி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு வரி உயர்வுகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணிலை கைது செய்வது தொடர்பில் ரகசிய தகவல் ஒன்றை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் தற்போது உரையாற்றும் அவர், ரணிலின் பிரத்யேக செயலாளரை விசாரணை செய்துள்ளோம். அவரின் ஆலோசகரை நிதி மோசடி பிரிவுக்கு அழைத்து வாக்குமூலம் வழங்கியுள்ளோம். அடுத்து யாரை விசாரணை செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி குறித்த கருத்து மூலம் மறைமுகமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதை குறிப்பிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்த போது புலம்பெயர் தமிழர்களின் தேவைக்காக கைது செய்யப்பட்டதாக பத்திரிகையாளர் மாநாடுகளை நடத்தினார். அது அல்ல உண்மை. நீதிமன்றில் அளிக்கப்பட்ட தீர்ப்பின் பின்னரே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எமது நாட்டில் நீதி அனைவருக்கும் சமமானது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறு செய்தவர்கள் அவற்றை ஒரு செய்தியாகவே பார்க்கின்றனர். ஆனால் தவறு செய்தவர்களுக்கு தெரியும் சட்டம் எவ்வாறு செயற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இம்மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 3ஆம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். கிளிநொச்சி புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் இன்று காலை பெருமளவு துப்பாக்கி ரவைகள் கிளிநொச்சி போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுமுறிப்பு விக்னேஸ்வரா வித்தியாலயத்துக்கு அருகாமையில் பெருமளவு துப்பாக்கி ரவைகள் சிதறி காணப்பட்டுள்ளது. அதனை அவதானித்த பாடசாலை சமூகம் அது தொடர்பில் உடனடியாக கிளிநொச்சி போலீசார் மற்றும் இராணுவத்தினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் மற்றும் இராணுவத்தினர் ரவைகளை மீட்டுச் சென்றுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான மனு ஒன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவினை நீதியமைச்சர் ஹசன் நாணயக்கார நாடாளுமன்றத்தில் முன்வைத்துள்ளார். இருப்பினும் அந்த மனுவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவையான நாட்கள் நிறைவடையாததால் இன்று மனுவை சமர்ப்பிக்க முடியாது என்று எதிர்க்கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் சிறிது நேரம் குழப்பத்திற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இறக்குமதி வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் எந்தவொரு இறுதி ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இரு தரப்பினருடன் சில விஷயங்களில் உடன்பாட்டை எட்டியிருந்தாலும் இறுதி ஒப்பந்தம் எதுவும் கையெழுத்திடப்படவில்லை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இருதரப்பு கலந்துரையாடல்கள் மூலம் வரி 44%இலிருந்து 20%ஆக குறைக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சில HS குறியீடுகளுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடிய பின்னர் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள சீன நாட்டவர்கள் உள்ளூர் சட்டங்களை கட்டாயம் கடைபிடிக்குமாறு சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அண்மை காலங்களில் உள்ளூர் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியதாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டவர்கள் விசாரணைக்குட்படுத்தப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. இந்நிலையிலே சீன தூதரகம் மேற்படி அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. இதன்படி சீன நாட்டவர்களின் பிம்பத்தை பாதிக்காமல் இருப்பதற்கு சீன சுற்றுலா பயணிகள் உள்ளூர் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் சீன தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் நேற்று ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வார்டு ஓமனே, போவாமோ சுற்றுச்சூழல் அமைச்சர் அல்காஜி முர்தாலோ முகமது உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். கானாவின் தலைநகர் அக்ராவிலிருந்து அஷாந்தி மாகாணத்தில் உள்ள ஓப்புவாஷி நகரத்துக்கு இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று புறப்பட சில நிமிடங்களில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த துயர சம்பவம் கானாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இலங்கைக்கான வானூர்தி சேவை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக ஆர்கியா ஆஸ்திரேலிய ஏர்லைன்ஸ் வரையறுக்கப்பட்ட வானூர்தி சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி இஸ்ரேலின் டெல்-அவிவ் நகரில் இருந்து கொழும்புக்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஆர்கியா ஆஸ்திரேலிய ஏர்லைன்ஸ் தமது சேவையை ஆரம்பிக்க உள்ளது. இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வாராந்தம் வானூர்தி சேவையை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கான அட்டவணை வெளியிடப்படும் எனவும் ஆர்கியா ஆஸ்திரேலிய ஏர்லைன்ஸ் வரையறுக்கப்பட்ட வானூர்தி சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நாளொன்றுக்கு 8 பேர் தற்கொலை செய்து கொள்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே மன அழுத்தம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பில் 22.4% மாணவர்கள் தனிமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 11.9% மாணவர்கள் கவலை காரணமாக தூக்கமின்மையை எதிர்கொள்வதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 18% மாணவர்களுக்கு மனச்சோர்வு அறிகுறிகள் தென்பட்டதாகவும் சுகாதார அமைச்சின் உளநல பணிப்பாளர் காரியாலயத்தின் பதில் பணிப்பாளர் வைத்திய லக்பிடி பகோடரத்ன குறிப்பிட்டுள்ளார். மேலும் 75% மாணவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை எனவும் நாட்டில் தினசரி சுமார் 8 உயிர் மாய்ப்புகள் பதிவாகுவதாகவும் தேசிய மனநல நிறுவனத்தின் வைத்தியர் சஜீவன அமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை 1996இல் உலகளவில் உயிர் மாய்ப்புகளில் 2ஆம் இடத்தில் இருந்த இலங்கை தற்போது 1,00,015 உயிர் மாய்ப்புகளாக குறைத்துள்ளது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.